என்னங்க, நம்ம சோனி கல்யாணம் பண்ணி போட்டிருக்க வீடை பத்தி நீங்க என்ன நினைக்கீங்க? பிள்ளைக்கு நல்ல மாப்பிள்ளை அமைஞ்சிருக்கு. ஆனா அவன் மாமியார நினைச்சா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குங்க. ஆமா ராணி, நீ சொல்றதும் கரெக்ட் தான். எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நம்ம குடும்பத்தையே இவ்வளவு மட்டும் தட்டி நம்ம முன்னாடி பேசுறாங்கன்னா, நம்ம இல்லாத நேரம் நம்ம பொண்ண எப்படி பேசுவாங்க அவங்க? அதுக்கு தாங்க நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நம்ம சந்தியாவுக்கு கல்யாணம் வைப்போம்ல, அப்போ நம்ம சந்தியாவுக்கு என்னென்ன பண்றோமோ அதெல்லாம் நம்ம சோனிக்கும் போய் பண்ணிடணுங்க. அப்பந்தான் நம்ம பிள்ளைக்கு அந்த வீட்டில் கொஞ்சம் மரியாதை இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமா ராணி, நீ சொல்றதும் கரெக்ட் தான். நானும் நினைச்சிட்டு தான் இருந்தேன். நம்ம பிள்ளைக்கு எந்த குறையும் வைக்காம நம்ம செய்ய வேண்டிய முறையெல்லாம் கரெக்டா செஞ்சிருவோம். நம்ம வசந்திக்கு அதிகமா நம்ம செய்யணும்னு அவ எதிர்பார்க்க மாட்டாங்க. அவள் கூட குறைச்சி செஞ்சா கூட வசந்தி அதை ஏத்துக்குவா. ஏன்னா அவளுக்கு நம்ம பிள்ளைய நல்லா பிடிக்குது. அவ மருமகளா ஏத்துக்க அவ அவ்வளோ ஆசைப்படுறா. ஆனா சோனி அப்படி இல்லைங்க. அந்த பொம்பளை பேசின பேச்சு இன்னும் என் காதலே கேக்குதுங்க. ஐயோ, சோனிக்கு நம்ம கடன் வாங்கினாலும் நல்லா செஞ்சிடணுங்க. நீயே யாருக்குமே எந்த பொருளுமே கொடுக்க மாட்ட. ஆனா நீ சொல்ற பத்தியா, கடன் வாங்கி கூட நம்ம பொண்ணுக்கு செய்யலாம்னு சொல்ற அளவுக்கு நீ சொல்றனா, அப்ப அந்த பொம்பளை உன்னை எந்த அளவுக்கு பயங்காட்டி இருக்கு என்ன ராணி? அப்படி நான் யாருக்கு செய்யாம விட்டேன்? அங்க சுத்தி இங்க சுத்தி லாஸ்ட்ல என்னதான் வந்து குறை சொல்றது? அப்படி நான் யாருக்கு செய்யல? இப்ப சொல்லுங்க பாப்போம். எம்மா கோபப்படாதம்மா, உன் மூஞ்ச பார்க்க இயலல, அவ்வளோ ஆக்ரோஷமா இருக்கு. இப்ப நான் வேற ஆதி மாப்பிளைய பத்தி வேற பேசணும். கொஞ்சம் நார்மல் ஆகு. ஆதி மாப்பிளையா? அவரை பத்தி பேசுறதுக்கு என்னது இருக்கு? அவரு நம்ம பிள்ளைய தங்க மாதிரி பாத்துக்கிட்டாரு. உங்களுக்கு தெரியுதா? ஃபர்ஸ்ட் மாப்பிள்ளை நமக்கு நல்ல மாப்பிள்ளை அமைஞ்சிச்சு. வர்ற மாப்பிள்ளை ஃபுல்லா நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல மாப்பிள்ளையா தாங்க அமையுது. ஏண்டி நீ வீட்டுல தானே இருக்க? பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கா என்னன்னு நீ கவனிக்கிறியா கொஞ்சமாச்சோ? ஆதி மாப்பிளையும் காவியமும் கொஞ்ச நாளா சரியா பேசி நான் பார்க்கவே இல்லை. அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்குமோன்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகமாவே இருக்கு. ஒரு பிரச்சனைனா நான் கவனிப்பேன். இங்க 999 பிரச்சனை இருக்கு. ஒரு நல்ல காரியம் இப்பதான் பேசணும் நம்ம சந்தியாவுக்கு. அதுக்குள்ள பாருங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துச்சு. அப்புறம் நான் அந்த டென்ஷன்ல எதை தான் கவனிப்பேன்? எதான் கவனிப்பா சரியா? காவியா வந்தனா அவட்ட கொஞ்சம் பேசு. அவகிட்ட ஏதாவது பிரச்சனை இருக்கா என்னன்னு எதுன்னு கேளு. என்னங்க, காவியிட்ட போய் நான் எதுவும் பிரச்சனையான்னு போய் கேட்கட்டா? ஏய் ராணி, உனக்கு கொஞ்சம் வச்சு அறிவு இருக்கா? இப்ப மாப்பிள்ள இருப்பாரு, தனியா இருக்கும்போது எப்பவாச்சும் கேளு. என்னங்க, இதோ காவியா வாரா. என்ன காவியம்மா, முகலாம் ரொம்ப வாடினாப்புல இருக்குது. என்னாச்சு உனக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. எனக்கு தெரியாதம்மா ஒரு பெத்த தாய்க்கு புள்ள முகம் எப்படி இருக்குன்னு. உன் முகம் ரொம்ப வாடி போய் இருக்குமா, சாப்பிடாத மாதிரி தெரியுது. இல்லம்மா, நான் சாப்பிடதான் செய்யறேன். ஆனா சாப்பாடை பார்த்தாலே எனக்கு ஒமுட்டுதுமா. அதனாலதான் என்னால சாப்பிட முடியல. ஒமுட்டுதா? சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்றாளா? நான் எவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்கேன். இவ வேற ஒமட்டுது கொமட்டுது. தாயும் புள்ளியும் பாசத்தை தெளிக்க வேற வேலையே இல்ல. நான் வேணா உனக்கு எதுவும் கசாயம் போட்டு கொண்டு வரட்டம்மா? எனக்கு இப்ப வேண்டாமா. நான் உங்ககிட்டயும் அப்பாட்டையும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா. என்னம்மா, என்கிட்ட பேசணுமா? என்னன்னு சொல்லுமா. எனக்கு குழந்தை இல்லப்பா. அது ஆதிக்கும் கஷ்டம் எனக்கும் கஷ்டம் இல்லப்பா. அதுக்காக நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். உங்ககிட்ட சொல்றேன், சரியானே நீங்க சொல்லுங்கப்பா. என்ன முடிவு எடுத்திருக்கா? எம்மாடி சொல்லிடி சொல்லு. நீ என்ன கேட்க போறன்னு எனக்கு நல்லா தெரியும். நமக்கு குழந்தை இல்ல, அதனால சந்தியாவை எங்க வீட்டுக்காரருக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்ல போற. அவங்களால என்ன சொல்ல முடியும்? ஒன்னும் சொல்ல முடியாது. அவங்களும் சரின்னு சொல்ல போறாங்க. அங்க ஒருத்தர் மாங்காய் மண்டையும் குத்திட்டு போறதுக்கு ரெடியா இருக்கான். நான் விடுவேனா? அவெல்லாம் இளவு காத்த கிளி மாதிரியே காத்துக்கிட்டே இருக்கட்டும். சந்தியா எனக்கு தான். சொல்லுடி, எவ்வளவு நேரம் தான் இதையே சொல்லிக்கிட்டு இழுத்துட்டு இருப்ப? அது வந்துமா, ஆதியும் நானும் ஒரு ஏமா எனக்கு தலை சுத்தின மாதிரியே இருக்குமா. காவியா கண்ணை திறந்து பாருமா. என்னாச்சுமா உனக்கு? எனக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்க. பிள்ளைக்கு கொஞ்சம் தண்ணியை தொளிப்போம் போங்க. இதோ போறேன் ராணி. மாப்பிள்ள இவ காலையில சாப்பிட்டாளா? அத்தை, இவ 2-3 நாளே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாவே இருந்தா. அதனால சரியா சாப்பிடலையா, அதனாலதான் வாங்கிட்டு இருந்திருப்பா. என்ன மாப்பிள்ள, 2-3 நாள் பிள்ளை சாப்பிடலன்னு சொல்றிய? இவ்வளவு அசால்ட்டா பேசுறிய. என்கிட்ட சொல்லக்கூடாதா? உங்ககிட்ட சொல்லக்கூடாதுல இல்லத்தே. நீங்களே சோனி ப்ராப்ளத்துல ரொம்ப டென்ஷன்ல இருந்தீங்களா, அதான் சொல்லல. ஹலோ சின்ன பொண்ணு, நீ அந்த வைத்தியர் அம்மாவை கொஞ்சம் கூட்டிட்டு எங்க வீட்டுக்கு சீக்கிரம் வா.
ராணி பிள்ளைய ஹாஸ்பிட்டல் கூட்டு போமா. நாங்க நான் சின்ன பொண்ணுகிட்ட அந்த வைத்தியர் அம்மாவை கூட்டு வர சொல்லியிருக்கேன். அவங்க பார்த்துட்டு என்ன சொல்லிடுறாங்கன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் வேணா நம்ம ஆஸ்பத்திரிக்கு போலாங்க. அத்தை இப்ப எதுக்கு வைத்தியரம்மா, நம்ம வேணா ஹாஸ்பிட்டல் கூட்டு போவோமே. மாப்பிள்ள எனக்கு என்னமோ காவியா முகத்தை பார்த்தா காவியாவுக்கு எதுவும் விசேஷமா இருக்குமோன்னு தோணுது மாப்பிள்ள. கொஞ்சம் பொறுங்களேன். அது எப்படி அத்தை, காவியாக்கு தான் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்குமே. டாக்டரே இவருக்கு குழந்தை பிறக்காதே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எப்படி இவருக்கு விசேஷமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? மாப்பிள்ள ஏன் இப்படி அவசரமா பேசுறீங்க? நம்ம கையில எல்லாம் எதுவும் கிடையாது, டாக்டர் கையிலயும் ஒண்ணும் கிடையாது. இல்ல அந்த கடவுள் கையில தான் இருக்கு. அவர் நினைச்சா எது வேணாலும் நடக்கும். ஒருவேளை என் பிள்ளைக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிச்சுன்னா. என்னது குழந்தையா? இவ நம்ம கனவுல சிதைச்சிருவா போலயே. நம்ம தான் மாசம் மாசம் கரெக்டா இவனுக்கு மாத்திரை கொடுத்துருமே, அப்புறம் எப்படி குழந்தை? ஆஹா, இவங்க எல்லாரும் குழந்தை வேணும்ன்ற ஆசையில இப்படி பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. காவியாவுக்கு என்னாச்சு? ஏன் அப்படி கிடக்கா? பேசிக்கிட்டே இருந்தா புள்ள அப்படியே மயங்கி விழுந்துட்டா. எனக்கு ஒரு சின்ன டவுட்டு, அதனாலதான் இந்த அம்மா வர சொல்லியிருக்கேன். வைத்தியரம்மா என் பிள்ளைக்கு என்னாச்சுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கம்மா. நீங்க சொன்ன பிறகுதான் நான் என் பிள்ளைய ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போனோம். கொஞ்சம் நில்லு ராணி, நான் என்னன்னு பார்த்துட்டு சொல்றேன். இது உன் மூத்த பொண்ணு தானே? ஆமாம்மா. இவளுக்கு தானே ரொம்ப நாள் குழந்தை இல்லாம இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. ஆமாம்மா. சரி கொஞ்சம் பொறு, நான் பாக்குறேன். என்ன வைத்திய கிளவி, கைய புடிச்சு பார்த்துட்டு எல்லாரும் மூஞ்சும் ஜூம் பண்ணி பாக்குறிய? எங்களுக்கெல்லாம் ஒரே படபடன்னு வருதுல, சீக்கிரம் சொல்லுங்க. ராணி நீ கும்பிட்ட கடவுள் உன்னை கைவிடல, நீ பாட்டியாவிட்டா. என்னது என் புள்ள மாசமாயிருக்கா? நான் பாட்டியாவிட்டேனா? அப்போ நான் தாத்தாவா? அக்கா, நீங்க கும்பிட்ட கடவுள் கைவிடல பாத்தீங்களா? உங்க பொண்ணு மாசமா இருக்கலாம். கேட்க முத்துல எவ்வளவு சந்தோஷமா இருக்கு எனக்கு. இல்ல இது எப்படி நடந்துச்சு? இப்படி நடக்க சான்ஸே இல்லையே. இப்படி நடக்க கூடாது.